ஹல்லேலூயா. நம்மை அறிகிற, நம்மை வளர்த்தெடுக்கிற தகப்பன் தாய் இருக்கிறார்களே, அவர்கள் கொடுக்க வேண்டியது பலது உண்டு. ஆனால் சிலதை கேட்டால் தான் கொடுப்பார்கள். பள்ளிக்கூடத்திற்கு போகிறேன், கல்லூரிக்கு போகிறேன், தாய் தகப்பனிடத்திலே எனக்கு பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே செலுத்த வேண்டிய பணம் அவசியம் என்று நீ கேட்டால் தான் தாயும் தகப்பனும் கொடுப்பார்களே ஒழிய, நீ சொல்லாதிருந்தால் அவர்களுக்கு அது எப்படி தெரியும்? அல்லேலூயா சொல்லுங்க. செல்ல தகப்பன் இல்லையா, நல்ல தகப்பன் இல்லையா, சில நேரத்தில் அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டணும்ப்பா அப்படின்னு நீ சொல்லணும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிராவல் பண்றது, ஒரு கார் கொடுங்கப்பா நீ சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்ப இருக்கிற வீடு சரியான வசதி இல்லப்பா, ஒரு நல்ல வீடு நீங்க கொடுங்கப்பா நீ சொல்லணும். அப்பா என் பிள்ளைக்கு திருமண வயதாச்சுப்பா, அதனால பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் தாங்கப்பா என்று நீ சொல்லணும். ஆமென். நீ கேட்டாத்தான் ஆண்டவர் சில நன்மையை உனக்கு கொடுப்பா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும். சங்கீதம் 81:10, உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். வாயை மூடி கேட்க கூடாது, வாயை திறந்து கேட்கணும். ஐயா, தாய்ப்பறவை ஆகாரம் எடுத்து வரும் பொழுது தன்னுடைய சிறு பறவையாகிய தன் இனப்பறவை தாயினுடைய வாயிலிருந்து சிலதை வாங்கிக் கொள்வதற்கு தன் வாயை திறந்து விரித்து அமர்ந்திருப்பது போல, நீ உன் கரங்களை விரித்து உன் வாயை திறந்து விரித்து, அப்பா நீர் எனக்கு என்னை ஊட்டி விடுங்கப்பா, கொடுங்கப்பா, தாங்கப்பா என்று நீ கேள். கேட்டா அப்பா உனக்கு கொடுப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நீ கேட்க வேண்டியது இன்னும் கேட்கல, கேட்க வேண்டிய முறையிலையும் கேட்கல. அதனால சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை உன் வாழ்க்கையிலே நீ பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் தான் இந்த நாள் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உறுதியோடும் எல்லா நன்மைக்கும் கிடங்காகவும் களஞ்சியமாகவும் நான் இருக்கிறேன் என்று விசுவாசித்துக் கொண்டு நீ என்னிடத்திலே கேள், அப்பொழுது நீ பெற்றுக் கொள்ளுவாய். நீ கேட்க கேட்க உனக்கு நன்மை கொடுப்பேன் சொல்றார். ஆமென்.